நான் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது தானே நமது பிரெயின் உள்ளே, நமது மனசுள்ளே. அந்த ஃபீலிங்கை வச்சு கொண்டு தான் நாம் வாழ்கிறோம். நான் வாழ்கிறேன், நான் இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். இதே ஒரு ஃபீலிங் திரும்பவும் இதே மாதிரி வடிவமைக்கப்பட முடியுமா? சயின்ஸால் வடிவமைக்கப்பட முடியுமா? அல்லது ரீபர்த் என்று கூறுவாங்க தானே, அவை சாத்தியமா என்பதை சயின்டிஃபிக் ரீதியாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றது. அதாவது இந்த நான் என்ற ஃபீலிங் நாம் நினைத்து கொண்டிருப்பது மாதிரி அது ஒரு ப்ராடக்ட் அல்ல, அது ஒரு தனி ஃபீலிங் அல்ல. அது ஒரு சயின்ஸின் அடிப்படையில், நியூரோ சயின்ஸின் அடிப்படையில் நமது பிரெயினில் முன்மூளை இருக்கின்றது தானே, அந்த முன்மூளை ட்ரில்லியன் கணக்கான சினப்சிஸ் எனப்படும் நியூரோன்களின் கனெக்ஷன்களால் ஆனது. அந்த கனெக்ஷன்கள் ஒரு மனிதன் பிறந்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உணர்வை தோற்றுவிக்க தொடங்குகின்றன. எனவே உண்மையாக சயின்ஸின் படி பார்த்தால் இந்த நான் என்ற ஃபீலிங் ஆனது பிறப்புடன் வந்தது அல்ல. அதனால் தான் நமக்கு ஒருபோதுமே, அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக ஒருபோதுமே 2 வயதிற்கு முன்னர் என்ன நடந்தது, என்ன இருந்தது என்பதை நினைவு கூறவே முடியாது. எனவே 2 வயதுக்கு பிறகுதான் இந்த கனெக்ஷன் ஒரு மனிதனுள் வடிவமைக்கப்பட தொடங்குகிறதாம். அதனால் 2 வயதிலிருந்து மரணம் வரை இந்த ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கும். எனவே சயின்ஸ் என்ன சொல்கின்றது என்றால், எமது முன்மூளையின் பகுதியான ப்ரிஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்ற சிந்திக்கும் மூளை உண்டு. அந்த மூளை 2 வயதிற்கு பின்னர் தான் வடிவமைக்கப்படுகின்றது. அதனுடன் பல நியூரோ கெமிக்கல்களான டோபமைன், செரோட்டோனின், குளுட்டமேட் மற்றும் அசெடைல்கோலின் போன்ற கெமிக்கல்கள் சேர்கின்றன. இந்த கெமிக்கல்கள் ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸை உருவாக்குகின்றன. அந்த ப்ராசஸ் தான் ஐ என்ற ஃபீலிங்கை தோற்றுவிக்கின்றது. எனவே ஒரு மனிதன் பிறந்து 2 வருடங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐ என்ற ஃபீலிங் வளரத் தொடங்குகின்றது. அந்த மனிதனது பாடசாலை காலங்கள், குடும்ப வாழ்க்கை, சமூகத்தின் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் கொண்டு இந்த ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கனெக்ஷனாக உருவாகின்றது. எனவே இது ஒரு லேர்னிங் ஊடாக, ஒரு ப்ராசஸின் ஊடாக, ஒரு சென்சரி பெர்செப்ஷனின் ஊடாக மற்றும் மெமரியின் ஊடாகத்தான் வந்தது என்று சயின்ஸ் கூறுகிறது. எனவே இது ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக்கான பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அப்படியே சேர்ந்தால்தான் அந்த நான் என்ற ஃபீலிங் வரலாம். ஆகவே கோடிக்கணக்கான அல்ல, ட்ரில்லியன் கணக்கான, பில்லியனும் அல்ல, ட்ரில்லியன் கணக்கான கனெக்ஷன்கள் சரியாக அதே மாதிரி அமைந்தால்தான் அதே ஃபீலிங் வரலாம். எனவே இன்னும் ஒரு தடவை, இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே அந்த நான் என்ற ஃபீலிங் உருவாவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, சாத்தியம் இருக்கவே மாட்டாது. அதே கனெக்ஷன் அதே மாதிரி வந்தால் கூட அந்த சாத்தியம் இருக்கவே மாட்டாது. அதற்கு காரணம், அது ஒரு நான் என்பது லேர்ன் பண்ணப்பட்ட ஒன்று தான். அதே மாதிரி லேர்னிங்கும் நடக்குமா என்று கூற முடியாது. ஆகவே இந்த சாதாரணமாக சயின்ஸுக்கு புறம்பாக இது தொடர்பாக நிறைய விடயங்கள் கூறப்படுகின்றன. அவை எல்லாம் அந்தந்த ஃபீல்டிற்கு சரியாக இருக்கலாம். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரையில் இந்த நான் என்ற ஃபீலிங் என்பது யுனிக்கானது. அது ஒரு ப்ராசஸாகத்தான் உருவாகின்றது. ஒரு மனிதனின் பிறப்புடனே அது வருவதும் அல்ல, மனிதன் இறந்த பிறகு திரும்ப உருவாவதும் அல்ல. அது அந்த யுனிக்காக அந்த மனிதனது வாழ்வில் இருக்கும். அடுத்தது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு முறை ஊடாக இந்த நான் என்ற ஃபீலிங் பலவாறு வடிவமைக்கப்படுகின்றது. இதனால் தான் பர்சனாலிட்டி என்று கூறுவாங்க. வெவ்வேறு ட்ரைட்ஸ், அதாவது பண்புகள், குணநலங்கள் என்று மனிதர்களில் கூறுவாங்க. இது எல்லாம் அந்த நான் என்ற ஃபீலிங்குடன் சேர்ந்து தான் உருவாக்கப்படுகின்றன. எனவே அந்த ஃபீலிங் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஊடாக ஒரு ப்ராசஸின் ஊடாக மாறிக்கொண்டே இருக்கும் இறப்பு வரை. இறந்த பிறகு திரும்ப அந்த நான் என்ற ஃபீலிங் ஒருபோதும் திரும்ப வடிவமைக்கப்படவே முடியாது என்பதுதான் சயின்ஸ் கூறும் உண்மை. ஆகவே உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணும் முகமாக இந்த வீடியோவை நாம் கொண்டு வந்தோம். பியூர் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தான் இது. சயின்ஸிற்கு அப்பால் பல கருத்துக்களும் இது உண்டு. அவற்றை பற்றி நாம் விமர்சிக்கவும் கூடாது, நீங்கள் விமர்சிக்கக்கூடாது. அதனை நம்புபவர்கள் அவர்களுக்கு அது சரியாக இருக்கலாம். ஆகவே இது மாதிரியான இன்னும் வீடியோக்களை நாம் இந்த சேனலில் தொடர்ந்தும் கொண்டு வருவோம். எனவே எம்முடன் இணைந்திருங்க. எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.